ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். இன்னைக்கு பயங்கர பிஸியான டே எங்க தமிழ்நாட்டில். காலையில எந்திரிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா காலையிலே ஜனநாயகன் ரிலேட்டடா ஒரு அப்டேட் வந்துருச்சு. அண்ட் ஈவினிங் ஆகுறப்போ பிரைம் மினிஸ்டர் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு. அது அவர் பாலிடிக்ஸ் பேசுறாரு, அதை அப்போஸ் பண்ணி சிஎம் பாலிடிக்ஸ் பேசுறாரு. அப்புறம் கனிமொழி அவங்க பாலிடிக்ஸ் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இன்னைக்கு 3 முக்கியமான விஷயம் நடந்திருக்குது. ஒன்னு, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், டிவிகேவை காங்கிரஸ் தாக்கி பேசியிருக்காங்க. 4 விஷயம் நடந்திருக்குது. டிவிகே காங்கிரஸோட அலையன்ஸ் போறாங்கங்கிற ஒரு கான்வர்சேஷன் இருக்கிற இந்த டயத்துல டிவிகேவை காங்கிரஸே தாக்கி பேசின ஒரு விஷயமும் இன்னைக்கு தமிழ்நாடு அசெம்பிளில நடந்திருக்குது. சோ முக்கியமா 4 திங்ஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுங்கிறது சம்பந்தமா ஒரு முக்கியமான ஒரு அப்டேட். டிவிகேவை காங்கிரஸே தாக்கி ஒரு விஷயம் நடந்திருக்குது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் டிஎம்கேவை தாக்கி பேசுறாரு, டிஎம்கே பதிலுக்கு பிஜேபியை தாக்குதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு விஷயம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. நீங்க இன்னைக்கு இதை நியூஸா போட்டு பாத்தீங்கன்னா சாலிடா 2 மணி நேரம் 3 மணி நேரம் போகும். பட் அது எல்லாத்தையும் சுருக்கி இன்னைக்கு ஒரு 10 நிமிஷத்துல என்ன நடந்துச்சுங்கிறத நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் விஷயத்துல இருந்தே ஆரம்பிச்சிடலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்மளோட பிரைம் மினிஸ்டர் அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. சென்னை கிட்ட இருக்கக்கூடிய மதுராந்தகம் அங்கதான் மீட்டிங் நடத்தியிருக்காங்க. இந்த மீட்டிங் NDA மீட்டிங். இன்னைக்கு இருக்கிற நிலவரப்படி தமிழ்நாட்டில் இட் இஸ் கோயிங் டு பி a 4 cornered contest. ஓகேவா? அதாவது 4 ஆப்ஷன் ஓட்டு போடுறவங்களுக்கு யாரை சிஎம் ஆக்குறதுங்கிறது இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டிஎம்கே அண்ட் அவங்களோட அலையன்ஸ். அப்புறம் தட் இஸ் ஸ்டாலின், அவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வருவாங்களா, இல்ல எடப்பாடி பழனிசாமி சோ அவங்க ஏடிஎம்கே அலையன்ஸ் பவருக்கு வருமாங்கிறது செகண்ட் ஆப்ஷன். அது பிஜேபி அவங்க கூட கூட்டணியில இருக்காங்க. சோ அந்த மீட்டிங் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. 26 ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் மேஜர் பொலிட்டிக்கல் மீட்டிங். ஒரு பெரிய அரசியல் கட்சி எங்களோட அலையன்ஸ்லாம் இதுதான் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி ஆரம்பிக்கிறது. சோ செகண்ட் கேங்கான ஏடிஎம்கே அவங்க தான் அப்போசிஷன்ல இருக்காங்க. அவங்களோட மீட்டிங் தான் இன்னைக்கு நடந்திருக்குது. தேர்ட் ஆப்ஷன் டிவிகே அண்ட் டிவிகே கூட யார் அலையன்ஸ் வந்தாலும். ஃபோர்த் ஆப்ஷன் நாம் தமிழர் கட்சி. ஏன்னா இவங்க எல்லாம் கண்டிப்பா தனியா தான் இருக்காங்கன்னு இன்னைக்கு இருக்கிற நிலவரப்படி நம்ம சொல்லிடலாம். சோ இந்த ஆப்ஷன்ஸ்க்கு நடுவில் இன்னைக்கு ஏடிஎம்கே சைட்ல இருந்து ஒரு மிகப்பெரிய மீட்டிங் நடத்தப்பட்டிருக்குது. அந்த மீட்டிங்க்கு பிரைம் மினிஸ்டர் மோடி வந்திருக்காங்க. ஏன்னா இவங்க எல்லாம் ஒரே அலையன்ஸ்ல தான் இருக்காங்க. அவர் பேசினது இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2026 ஆரம்பிச்சதுல இருந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டுக்கு வரேன். எம்ஜிஆரோட பர்த்டே முடிஞ்ச உடனே வரேங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அண்ட் நீங்க இவ்வளவு பெரிய ஒரு கூட்டமும் இவங்க மேடையில இவ்வளவு பெரிய ஒரு லீடர்ஸும் ஒன்னா இருக்கிறத பார்த்தா தமிழ்நாடு மக்கள் டிஎம்கே கவர்மெண்ட்டை தூக்கி போடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு டிஎம்கே இல்லாத ஒரு ஆட்சி வேணும்னு ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஊழல் இல்லாத, கரப்ஷன் இல்லாத அண்ட் ஒரு டெவலப்டு ஸ்டேட்டை நோக்கி போகிறதுக்கு வேற கவர்மெண்ட் வேணுங்கிறத அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அந்த வேற கவர்மெண்ட் தான் என்டிஏ கவர்மெண்ட். இதுதான் டிஎம்கேவோட ஆட்சியோட முடிவுக்கான ஆரம்ப புள்ளி அப்படின்னு பேசிட்டு, டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பேர் சிஎம்சி கவர்மெண்ட், கரப்ஷன் மாஃபியா கிரைம் அப்படின்னு ஃபுல்லா டிஎம்கே தாக்குதல் தான் பிரைம் மினிஸ்டர் மோடி இன்னைக்கு ஸ்டேஜ்ல. அது போக டிஎம்கேவை வளர்க்கறதுக்கு கட்சிக்குள்ள 4 விஷயம் பண்ணணும். ஒன்னு நெப்போட்டிசமா இருக்கணும், யாரோட பையனாவது இருக்கணும், இல்லனா ஊழல் பண்ணணும், இல்லனா பெண்கள் தொல்லை பண்ணணும், இல்ல 4வது கலாச்சாரத்தை அசிங்கப்படுத்தணும். இந்த 4 பண்ணாதான் டிஎம்கேல வளர முடியும், நேர்மையானவங்க எல்லாம் வளர முடியாது அப்படி இப்படின்னு பேசிட்டு, தமிழ்நாட்டில் இருக்கிற குழந்தைக்கு கூட இங்க யார் காசு அடிக்கிறாங்கன்னு தெரியும் அப்படின்னு பேசிட்டு முடிக்கிறப்போ, தமிழ்நாட்டோட முக்கியமான ஸ்ட்ரென்த்தே ஃபார்மர்ஸ், ஃபிஷர்மேன் இவங்கெல்லாம் தான். இவங்களுக்கு என்னைக்குமே நம்ம கவர்மெண்ட் கூட நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒன்னா டபுள் என்ஜின் சர்க்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரே அலையன்ஸ்ல இருந்தாங்கன்னா தான் ஸ்டேட்டுக்கு அது நல்லது, கண்ட்ரிக்கும் அது நல்லது. அப்போ சென்டர்ல பிஜேபி இருக்கிறப்போ இங்க ஏடிஎம்கே வந்தாதான் மொத்தமா அங்கே நீங்க ஃபண்ட் வர்றதா இருக்கட்டும், இங்கே அங்க ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கறதா இருக்கட்டும், அதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிற மாதிரி அவர் பேசிட்டு அவரோட ஸ்பீச்சை முடிச்சாரு. பிரைம் மினிஸ்டர் ஸ்பீச்சை முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா ரியாக்ஷன் இந்த சைட்ல இருந்து டிஎம்கே சைட்ல இருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் நம்மளோட சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தேர்தல் சீசன் வந்தா மட்டும் தமிழ்நாட்டு பக்கம் அடிக்கடி வரும் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே. ஏன்னா மத்த டயத்துல எல்லாம் வர மாட்டேங்குங்க, எலெக்ஷன் இருந்தா மட்டும் தான் எங்க ஊருக்கு வரீங்க. இன்னும் எங்களுக்கு வர வேண்டிய எஜுகேஷனுக்கு, தமிழ்நாடோட எஜுகேஷனுக்கு வர வேண்டிய 3458 crores எப்போ தர போறீங்க, எங்க காசை நீங்க இன்னும் தராம இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பதில் சொல்றாங்க, டீலிமிட்டேஷன் மூலமா தமிழ்நாட்டோட சீட்ஸ் எல்லாம் நீங்க கம்மியாக போறீங்க பார்லிமெண்ட்ல, அதை பத்தி நீங்க எப்போ பேசுவீங்க, பிஜேபியோட ஏஜென்ட்டா இருக்கிற கவர்னரோட அராஜகம் எப்போ முடிவுக்கு வரும், தமிழ் பாசத்துல தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களே மிஞ்சுற அளவுக்கு நீங்க பேசுறீங்களே, தமிழுக்கு தேவையான ஃபண்டை எப்போ நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட், ஒரு பெரிய எஸ்ஏ பதிலுக்கு சிஎம் பிரைம் மினிஸ்டரை தாக்கி பேசுறாங்க. ஏன்னா அவங்க ஏடிஎம்கேல இருக்காங்க, இவங்க டிஎம்கேல இருக்காங்க, எதிர்த்து பேசுறாங்க. இந்த சைடு கனிமொழி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நீங்க வர்றது நீங்க தமிழ்நாட்டுக்கு கனிமொழி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தமிழ்நாட்டுக்கு உங்களோட ஸ்பீச்சை யாரும் எதிர்பார்க்கல, மக்களுக்கு நிறைய கேள்வி இருக்குது, அதுக்கான பதில தான் நீங்க சொல்லணும். மொதல் பிரச்சனை எஸ்ஐஆர் முடிஞ்ச உடனே செங்கல்பட்டுல 4ல் ஒருத்தவங்களோட ஓட்டு காணோம், எப்படி காணாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ரெண்டாவது அதே தான் 3548 crores தமிழ்நாட்டில் எஜுகேஷனுக்கு வர வேண்டிய காசு. ஆனா நீங்க இன்னும் அதை கொடுக்காம இருக்கீங்க. ஏன் கொடுக்காம இருக்கீங்க? மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ தரமாட்டோம்னு சொல்லி இருக்கீங்க. அதை விட சின்னதா இருக்கிற ஊருக்கெல்லாம்
நீங்க நார்த் இந்தியாவில் கொடுத்துருக்கீங்க, ஏன் எங்க ஊருக்கு மெட்ரோ வரக்கூடாது? தமிழ் வந்து 7 கோடி மக்கள்னால பேசப்படுது அண்ட் தமிழுக்கு வந்து 113 crores வந்து பட்ஜெட் அலோகேட் பண்ணிருக்கீங்க. சான்ஸ்கிரிட் வந்து 24,000 people தான் பேசுறாங்க, ஆனா அதுக்கு 2,500 crore பட்ஜெட் அலோகேட் பண்ணிருக்கீங்க. ஏன் இந்த பாரபட்சம்? தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் இத்தனோண்டு பேர் பேசுறதுக்கு இவ்வளோ ஃபண்ட் கொடுத்துட்டு இவ்வளோ பேர் பேசுறதுக்கு ஏன் இவ்வளோண்டு ஃபண்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில தமிழ்நாடோட ஃபிஷிங் போட்ஸ் வந்து இது வரைக்கும் 254 and 90 ஃபிஷர்மேன் வந்து ஸ்ரீலங்கால சிறைப்பிடித்து வைக்கப்பட்டிருக்காங்க. இவங்களெல்லாம் எப்போ விடுவிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங் வேர்டா கனிமொழி எம்பி அவங்களுமே வந்து பிரைம் மினிஸ்டருக்கு எதிராக பேசியிருக்காங்க. ஸோ இது பொலிட்டிக்கலா நடந்த முக்கியமான விஷயம். பொலிட்டிக்கலா நடந்த இன்னொரு முக்கியமான விஷயம், ஜெனரலாவே வந்து ஒன்னு டிஎம்கே சைட்ல இருந்து ஒன்று நடக்குது, ஒரு ஏடிஎம்கே சைட்ல இருந்து ஒன்று நடக்குதுன்னா அந்த அன்னைக்கு யார் வந்து நியூஸ்ல இருக்காங்கிறதுக்காக எல்லா கட்சியும் அன்னைக்கு மத்த முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுவாங்க, இல்ல எதையாவது ஒன்று ட்ரிகர் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லா சைடுமே இங்க வந்து பிஎம் பேசினது கான்வர்சேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி சிஎம் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, கனிமொழி எம்பி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. இன்னைக்கு சட்டசபையில் அசம்பிளில இன்னொரு விஷயம் வேற நடக்குது. செல்வ பிறந்தகை அவங்க தான் தமிழ்நாடு காங்கிரஸோட ஹெட், ஓகேவா? ஸோ காங்கிரஸ்குள்ள 2 டீம் இருக்குதுன்னு விசிபிளா பார்த்தாலே தெரியுது. ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புள் வந்து டிவிகே கூட அலையன்ஸ் போகணும்னு காங்கிரஸ்ல சொல்றாங்க, இன்னொரு பஞ்ச் ஆஃப் பீப்புள் இல்ல போ வேணா டிஎம்கே கூட இருக்கணும்னு சொல்றாங்க. இதுல டிஎம்கே கூட இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து இன்னைக்கு அசம்பிளில என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ்காரங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விசில் அடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்து கொஞ்சம் டிமீனிங்கா இருக்குது. அதுக்கான அர்த்தம் வந்து நிறைய டபுள் மீனிங் ட்ரிபிள் மீனிங் இருக்கிறப்போ அதை வந்து இன்னைக்கு ஸ்டேட் அசம்பிளில வந்து பேசுறாங்க. அதுவுமே வந்து டிவிகே அகேன்ஸ்டா பேசுறாங்க. ஏன்னா இப்ப வந்து விசில் சிம்பிள் நேத்தி கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அதை தெரிஞ்ச உடனே வந்து இவங்க வந்து விசில் அடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டை போட்டு அவங்க பேசுறாங்க. இது வந்து தமிழ்நாடு அசம்பிளில நடக்குது. ஸோ இது வந்து காங்கிரஸ் அண்ட் டிவிகே அலையன்ஸ் வருது அப்படிங்கிறதுக்கு அகெயின்ஸ்டா இந்த ஒரு பாயிண்ட் வந்து பேசப்படும். ஏன்னா வந்து காங்கிரஸ் டிவிகே அலையன்ஸ் வரக்கூடாதுங்கிறது அஃப்கோர்ஸ் டிஎம்கேவோட ஆசை. அண்ட் டிஎம்கே வேணும்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன் தான் வந்து இப்போ இதை சொன்ன ஒரு பர்சன். ஸோ அவங்க வந்து மல்டிபிள் இடத்துல இதை ரீஐட்ரேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ காங்கிரஸ்குள்ள இருக்கிற டிவைட் வந்து இன்னமும் ரொம்ப பப்ளிக் ஆகுது. ஏன்னா இவ்வளவு நாள் காங்கிரஸ்ல ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புள் வந்து டிஎம்கே அகேன்ஸ்டா பேசிட்டு இருந்தாங்க, இப்போ காங்கிரஸ்ல இன்னொரு பஞ்ச் ஆஃப் பீப்புள் டிவிகே அகேன்ஸ்டா பேசிட்டு இருக்காங்க, ஓகேவா? இதுவும் இன்னைக்கு அசம்பிளில நடந்திருக்குது. அண்ட் லாஸ்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படம். ஏன்னா வந்து டிவிகேவோட எலெக்ஷனை ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் வேகனா அவங்க அதை கன்சிடர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா படம் ஃபுல்லா வந்து பொலிட்டிக்கல் ரெஃபரன்ஸ் அவ்வளோ இருக்குது. ட்ரெய்லர் பார்த்த எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். இப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல படத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சிங்கிள் கோர்ட்ல சொல்றாங்க. சென்சார் போர்டு வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹை கோர்ட்டுக்கு போறாங்க. ஹை கோர்ட்ல வந்து 2 சைடோட தரப்பும் வந்து கேட்கப்படுது, ஓகேவா? லாங் டீடைல்டு ஆர்குமெண்ட்ஸ் நடக்குது. எல்லாத்தையும் கேட்டுட்டு ஹை கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா ஓகே ஆர்டர் ரிசர்வ்ட் அப்படிங்கிறாங்க. ஆர்டர் ரிசர்வ்டுனா நான் நேற்று வீடியோலேயே சொன்னதுதான். அதை வந்து நாங்க சொல்லுவோம், அடுத்து ஒரு நாள் குறிச்சு நாங்க என்ன ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லுவோம், இனிமே நாங்க வந்து கேட்டு டிலே பண்ண போறதுல ஜட்ஜ்மெண்ட்டை சொல்ல போறோம்னு சொல்லிடுவாங்க. அது என்னைக்கு அப்படின்னு தெரியாம இருந்துச்சு. இன்னைக்கு ஃபைனலி அது தெரிஞ்சிருச்சு. தட் இஸ் கோயிங் டு பி ஆன் 27th January காலையில 10:30 மணிக்கு வந்து ஜனநாயகன் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறதுல வந்து ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு கிடைக்கும், ஓகேவா? January 27th ஏன் இன்னைக்கு 23rd தான் ஆகுது, ஏன் 27th கேட்டீங்கன்னா இட் இஸ் அ லாங் வீக்கெண்ட். அகைன் நிறைய பேர் வந்து இப்போ பொங்கலுக்கு போயிட்டு வந்தோன்னு இந்த லீவே மறந்துருப்பீங்க. பட் அகைன் சாட்டர்டே வந்து கோர்ட் இல்ல, சண்டே கோர்ட் இல்ல, மண்டே கோர்ட் இல்ல, மறுபடியும் டியூஸ்டே தான் 27th January வரைக்கும் வந்து இந்த கேஸ் வந்து தள்ளி போயிடுது, ஓகேவா? ஸோ 27th January காலையில 10:30 மணிக்கு வந்து ஜனநாயகன் படம் ரிலேட்டடா ஜட்ஜ்மெண்ட் வரும். பட் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து ஃபார் ஜனநாயகன் வந்துருச்சு நாள். தட் இஸ் ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் வந்து சொன்னது சரிதான், படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா சர்டிஃபிகேட்டை கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்றதுக்கான எல்லா சாத்தியமும் இருக்கிற அந்த நேரத்தில் சென்சார் போர்டு நினைச்சா மறுபடியும் அதுக்கு மேல அப்பீல் போகலாம். அவங்க 2 கிட்ட இல்ல நாங்க படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கல, எங்களுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல நாங்கள் கேஸ் போட போறோம்னா அவங்க அதை இன்னும் இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோர்ட் வந்து ஓகே நீங்க மறுபடியும் சென்சார் போர்டு கிட்டே கொடுங்க, ஆனா அதை நீங்க வந்து இவ்வளவு நாளுக்குள்ள சென்சார் போர்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும், பார்த்துட்டு கட்டெல்லாம் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2வது ஒரு மிட் கிரவுண்டா ஒன்று கொடுக்கலாம். விச் மீன்ஸ் அது வந்து ஒரு 1 வீக்கோ 2 வீக்ஸோ சொல்றாங்கன்னா அதுக்குள்ள படத்தோட சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்கலாம். 3வது பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு இந்த மாதிரி இருந்தா கூட ஜனநாயகன் டீம் ஓகே ஆயிடுவாங்க. 3வது பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்லாது படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க கூடாது அப்படின்ட்டாங்கன்னா அப்போ ஜனநாயகன் டீம் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. அன்னைக்கு வந்து படம் என்ன ஆகுங்கிறது நம்மளுக்கு ஒரு ஐடியா இருந்தாலும் அதுக்கப்புறம் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் போய் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்ல இந்த பேட்டில் லாங்கா போகிறதுங்கிறது வந்து படத்தோட ரிலீஸை இன்னமும் தள்ளி கொண்டு போகும். எனக்கு தெரிஞ்ச ஃபெப் எண்ட் ஆகிறப்போ மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் விழுந்துருச்சுனாலோ இல்ல மார்ச்ல வந்து மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் விழுந்துருச்சுனாலோ படத்துல இவ்வளவு பொலிட்டிக்கல் ரெஃபரன்ஸ் இருக்கிறப்போ நிறைய பேர் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ரிலீஸ் பண்ண விடக்கூடாது. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, இங்க பாருங்க படத்துல இவ்வளவு ரெஃபரன்ஸ் இருக்குது, நீங்க படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது. இப்போ எலெக்ஷன் கிட்ட கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவாங்க. பட் அதுக்கு முன்னாடி படம் ரிலீஸ் ஆகணும்னா இந்த 27th January அன்னைக்கு ஜனநாயகனுக்கு ஃபேவரபிளா ரிசல்ட் வரணும். அந்த ரிசல்ட் வரக்கூடிய ஃபேவரான ரிசல்ட் வந்து சென்சார் போர்டு இதுக்கும் மேல அப்பீல் பண்ணி படத்தை நிறுத்தணும்னு ட்ரை பண்ணக்கூடாது. இட் இஸ் அ லாங் ட்ரான் ஃபைட் ஓவர் சென்சார்
சென்சார் சர்டிஃபிகேட். உண்மையிலே சொல்றேன், நம்ம இத்தனை வருஷம் இந்த நாட்டில் இருக்கோம், ஒரு சென்சார் சர்டிஃபிகேட்டுக்கு இவ்வளோ பெருசா கேஸ் போய் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். இவ்வளோ பெருசா இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாரோட படம், ஒரு ஐ டோன்ட் நோ, இது வந்து ஒரு எனக்கு இதுல யார் பெனிஃபிட் ஆவாங்கன்னே தெரியல. இன்ஃபேக்ட் இதுல பெனிஃபிட் ஆகக்கூடிய ஒரே பார்ட்டி நான் என்ன நினைக்கிறேன்னா டிவிகே தான். ஏன்னா இது வந்து ரொம்ப பிளேட்டண்டா இது இழுத்துக்கிட்டே போறாங்கிற ஒரு ஆப்வியஸான ஒரு தோற்றம் மக்கள் கிட்ட வருது. இது டிவிகேக்கு பெனிஃபிட் ஆகுமே தவிர இது வந்து டிவிகேக்கு நெகட்டிவா போகணும் யாரு நினைச்சாலும் அது அப்படி போற மாதிரி தெரியல. இது வந்து பொலிட்டிக்கல் மைலேஜே தவிர ப்ரொடியூசருக்கான பெரிய பிரச்சனை. ஸோ என்ன நடக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஓவரால் இதுதாங்க 2026ஓட போர் முழக்கம் விட்டாச்சு. இனிமே நீங்க பாக்குறப்போ இப்போ வந்து என்டிஏ ஒரு பெரிய கூட்டம் நடத்திட்டாங்களா ஏடிஎம்கே சைட்ல இருந்து, இப்போ டிஎம்கே சைட்ல இருந்து அடுத்து ஒரு பெரிய கூட்டம் நடத்துவாங்க. அகைன் அந்த கூட்டத்துக்கு ராகுல் காந்தி வருவாங்களா இல்லையான்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஏன்னா இன்னும் காங்கிரஸ் வந்து யார் கூட அலையன்ஸ்ல இருக்கும்னு கன்ஃபார்ம் பண்ணல. இங்க இருக்கிறவங்க சில பேர் இருந்துகிட்டு நாங்க டிஎம்கே கூட தான் இருக்கோம்னு சொன்னாலும் சென்ட்ரல்ல இருக்கிற நிறைய பேர் இருந்துகிட்டு நாங்க டெசிஷன் எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க, இல்ல டெசிஷன் இனிமே தான் சொல்லுவோங்கிறாங்க. ஸோ காங்கிரஸ் வந்து டிஎம்கே கூட இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் டிஎம்கே சைட்ல இருந்து பெரிய மாநாடு நடக்கும். ஸோ டிவிகே வந்து மறுபடியும் வந்து ஒரு 1 மந்தா வந்து பெருசா பப்ளிக் ஆக்டிவிட்டி கிடையாது. எனக்கு தெரிஞ்ச கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் தான் கடைசியா அவங்க பண்ண, அதுவுமே வந்து நான் பொலிட்டிக்கல் ஈவெண்டா இருந்துச்சு. ஈரோடு கடைசியா பேசினதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்களும் வெளியே வர ஆரம்பிப்பாங்க. எலெக்ஷனுக்கு லெஸ் தேன் 100 days இருக்குது. வி ஆர் இன் தி எண்ட் கேம் பாங்கல்ல, அந்த மாதிரி எண்ட் கேம்ல இருக்கும். போர் ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஒரு போர் முழக்கம் தான். ஏடிஎம்கே சைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய குரல் எழுப்பியிருக்காங்க அவங்க அலையன்ஸ்ல இருந்து. இது எப்படி போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஓவரால் இதுதான் நடந்திருக்குது. இன்னைக்கு இருக்கிற எலெக்ஷன் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே அலையன்ஸ் வந்து கண்டினியூ ஆகுதுங்கிற பட்சத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. ஏடிஎம்கேவுமே ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா போன எலெக்ஷன்ல பிரிஞ்சு போன எல்லா கட்சியும் சேர்த்து அவங்களும் ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. டிவிகே இஸ் yet to secure அவங்களோட அலையன்ஸ் பார்ட்னர்ஸ். இருந்தாலும் டிவிகேவுக்கு வந்து கிரவுண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட் அதிகமாக இருக்குன்னு ஆப்வியஸாக பார்த்தாலே தெரியுது. ஸோ இந்த எலெக்ஷன் வந்து அப்புறம் நாம் தமிழர் கட்சி வந்து கண்டினியூஸாக அவங்க ஒரு எலெக்ஷனில் க்ரோத்தை காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஒரு எலெக்ஷனுக்கும் அவங்க ஒரு ஃபியூ பர்சன்டேஜ் வந்து ஜம்ப் ஆகிட்டே இருக்காங்க, மேலே போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எலெக்ஷனில் அவங்க ஜம்ப் ஆவாங்களா இல்லை அந்த ஓட்டு டிவிகேக்கு போகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே சோஷியல் மீடியாஸ்ல நம்ம ரொம்ப காமனாக பார்க்க முடியுது. ஸோ அதுவுமே வந்து ஒரு சேலஞ்சாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நிறைய பேர் வந்து இதை ஒரு ட்ரை கார்னர்டு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. பட் இன்னைக்கு இருக்கிற நிலவரத்துக்கு நாம் தமிழர் கட்சியும் நம்ம சேர்த்து தான் பேசணும். நிறைய பேர் வந்து அதை ஸ்கிப் பண்ணிட்டு போறாங்க. ஒரு பார்ட்டி வந்து 8% போல் பண்ணுதுன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. 8% 1% வந்து யார் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க நிர்ணயிக்கக்கூடிய எலெக்ஷன்ஸ்ல 8% ஒரு பார்ட்டி வந்து போல் பண்ணிருக்காங்க. ஒருவேளை அவங்க இந்த எலெக்ஷன்ல டேலியை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இட் வில் பி a huge impact. ஸோ டிவிகே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, நாம் தமிழர் கட்சி எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறது வந்து யார் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்கிறத டிசைட் பண்ணும். இது நிறைய பேர் வந்து யார் எவ்வளவு ஓட் வாங்குறாங்கிறது மட்டும் இல்லை, இவங்க எவ்வளவு போல் பண்றாங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். பட் யார் அலையன்ஸ் ஃபைனலைஸ் பண்றாங்கன்னு நிறைய விஷயங்கள் நெக்ஸ்ட் ஒரு என்ன சொல்ல ஒரு 100 daysக்குள்ள ஓகேவா நிறைய விஷயங்கள் இங்க நிறைய நடந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து இது ஒரு புது எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோ தான். ஒரே வீடியோல வந்து நான் ஒரு 3-4 விஷயம் வேற இடத்துல நடந்தது, தமிழ்நாடு பொலிட்டிக்கல் சீசன்ங்கிறதுனால நான் ஒன்னா கவர் பண்ணியிருக்கேன். இதை கண்டினியூ பண்ணலாம்னா நீங்க கண்டினியூ அப்படின்னு சொல்லுங்க. மதன் வேணாம், நம்ம எப்பவும் போல எக்ஸ்பிளைனர்ஸ் மட்டும் பேசலாம். இஷ்யூ எக்ஸ்பிளைனர் அது மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நம்ம ஒரு வீடியோ எடுத்தோம்னா ஒரு டாபிக் தான் பேசுவோம். இதுல வந்து இன்னைக்கு நம்ம ஒரு 4-5 டாபிக் பேசியிருக்கோம். இது பண்ணலாமா இல்ல அதுவே ஸ்டிக் பண்ணலாமான்னு உங்களோட ஒப்பீனியனை வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோல பார்க்குறேன். Until then, bye. Madan Gauri signing off here. Love you all. Take care. Bye. Cheers, MGs.